12 லக்கணத்துல எந்த லக்கணக்காரர்கள் அதிகமா நகை வாங்குவாங்க? தங்கம் பிடிக்காத ஆளே கிடையாது. ஆனா சேருமாங்கிறது தான் இங்க பிரச்சனை. தங்கத்தை பத்தி ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நானே தங்கம் வாங்கல. கடந்த 3-4 வருஷத்துல தங்கம் வாங்கல. அப்ப ரேட் ஏற போகுதுன்னு எங்களுக்கு தெரியும். பட் ஆனா நான் வாங்கல. வாங்க முடியாத காரணம் என்னுடைய லக்னம். அது ஒரு காரணம். நாங்க இது ஜோதிட ரீதியாகத்தான் அணுகுவோம். காசு இருந்தா எல்லாரும் வாங்குவாங்கன்னா தங்கமே எனக்கு பிடிக்காதுங்கிற கோடீஸ்வரங்கள்லாம் இருக்கிறாங்க. ஆபரண தங்கம் வாங்கினா குரு அப்படிங்கிற ஒரு நல்லா இருக்கும். குரு நல்லா இருந்தா தான் வாங்கவே முடியும். உங்க ஜாதகத்துக்கு உங்களுடைய குரு கெட்டு போனாலும் உங்களுக்கு குரு அப்படிங்கிற பொருளாதாரத்தை தராத கிரகமா இருந்தாலும் அந்த காரகம் அத்தனையுமே அடிக்கும். தங்கம் இருந்தால் அதிகபட்சமான தங்கத்தை அடமான வைக்கக்கூடிய ராசி லக்னம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மேச ராசி. அடகு வச்சிருவாங்க, அடகு வைப்பாங்க, தொலைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் குரு திசைன்னு ஒண்ணு போச்சு. நான் இருக்கிற தங்கம் எல்லாம் காணாம. சிம்ம ராசியில மதிப்பிற்குரிய அம்மா அவங்க என்ன சொன்னாங்க, என்ன தப்பா பேசிட்டாங்க, இனிமேல் ஒரு குண்டுமணி தங்கத்தை கூட நான் போட மாட்டேன்னு சொன்னாங்க. கரெக்டா? அவங்க கிட்ட இல்லாத கோல்டா அவங்க நினைச்சா வாங்க முடியாதா? எல்லாமே இருந்தது. அதே ஒரு காலகட்டத்துல ஒடியான இதெல்லாம் போட்டு பண்ணாங்க. அப்போ இருந்தால் கூட அனுபவிக்க முடியாத ராசிங்கிறது சிம்மம். ரஜினி சாருடைய லக்னம் என்ன? சிம்ம லக்னம். அவருக்கு எங்கேயாவது கோல்டு போது எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? அவர் ஒரே ஒரு ருத்ராட்சம் போட்டுருவார். ருத்ராட்சத்துக்கு கூட கோல்டு போட்டிருக்க மாட்டார். நார்மலான கயிறு தான் போடுவார். அவர் நினைச்ச காப்பு போட முடியாதா? ஒரு கோல்டு வாட்ச் கட்ட முடியாதா? கண்டிப்பா சார் கட்ட முடியல. அவரையும் கட்டல. அப்ப சிம்மத்துக்கு இயற்கையாகவே எவ்வளவு பெரிய தங்கம் இருந்தாலும் ஒரு இடத்துல இழப்பார்கள், அல்லனா அனுபவிக்க மாட்டாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் காலகால ஈஸ்வராய நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கும். இப்ப குறிப்பா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கவலைன்னு கூட சொல்லலாம் சார். தங்கம் விலை வேற ஏறிடுச்சு. சோ யாருனால யார் தங்கம் வாங்குவோமா வாங்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நினைப்புல இருக்கும்போது 12 லக்கணத்துல இந்த லக்கணக்காரர்கள் தங்கம் அதிகமா வாங்குவாங்க. சில பேர் பாப்பாங்க, காசு இல்ல அப்படி சொல்லுவாங்க. 6 மாசத்துக்கு ஒரு தடவை தங்க நகை கடையில போயிட்டு தங்கம் வாங்கிட்டு வந்துருவாங்க. சில பேர் பார்த்தா அவங்களுக்கு ஆசையா இருக்கும், நிறைய தங்கம் போட்டுக்கணும், எல்லாமே தங்கத்திலேயே போட்டுக்கணும். ஈவன் கொலுசுல இருந்து எல்லாமே, மோதிரம் போட்டுப்பாங்க, மோதிரத்துக்கு மேலே மோதிரம் பண்ணுவாங்க. தங்கத்துக்கு மேல ஆசை அதிகமா இருக்கும். தங்கத்தோட விலை வேற ஏறி போச்சு, அது ஒரு பக்கம் வேற. சோ இந்த 12 லக்கணத்துல எந்த லக்கணக்காரர்கள் அதிகமா நகை வாங்குவாங்க? நகை மேல ஆசை அதிகமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க ஜோதிட ரீதியா படிக்க தங்கம் பிடிக்காத ஆளே கிடையாது. ஆனா சேருமாங்கிறது தான் இங்க பிரச்சனை. சரிங்களா? தங்கத்தை பத்தி ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நானே தங்கம் வாங்கல. கடந்த 3-4 வருஷத்துல தங்கம் வாங்கல. அப்ப ரேட் ஏற போகுதுன்னு எங்களுக்கு தெரியும். பட் ஆனா நான் வாங்கல. வாங்க முடியாத காரணம் என்னுடைய லக்னம். அது ஒரு காரணம். நாங்க இது ஜோதிட ரீதியாகத்தான் அணுகுவோம். காசு இருந்தா எல்லாரும் வாங்குவாங்கன்னா தங்கமே எனக்கு பிடிக்காதுங்கிற கோடீஸ்வரங்கள்லாம் இருக்கிறாங்க. சரிங்களா? சும்மா ஒரு பிளாஸ்டிக் ஐட்டமோ இல்ல ஒரு மாடலா இருக்கக்கூடிய ஐட்டங்களோ போட்டுட்டு போகக்கூடிய எத்தனையோ பேரை நம்ம பார்த்திருக்கோம். சோ இங்க என்ன பிரச்சனைனா, ஜோதிட ரீதியாக உங்களுக்கு குருங்கிற காரகம் தான் தங்கத்தை பற்றி பேசக்கூடியது. சூரியன் ரா கோல்டு, குரு அப்படிங்கிறது ஆபரண கோல்டு. அதாவது ஆபரணத்துக்காக வரக்கூடிய கோல்டு. அதை நீங்க டிசைனா மாத்திட்டீங்கன்னா சுக்கிரனா கன்வெர்ட் ஆயிடுவார். இதுதான் ஜோதிட விதிகள். ஃபர்ஸ்ட் அப்ப நீங்க ஆபரண தங்கம் வாங்கினா குரு அப்படிங்கிற ஒரு நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் குரு நல்லா இருந்தா தான் வாங்கவே முடியும். உங்க ஜாதகத்துக்கு உங்களுடைய குரு கெட்டு போனாலும் உங்களுக்கு குரு அப்படிங்கிற பொருளாதாரத்தை தராத கிரகமா இருந்தாலும் அந்த காரகம் அத்தனையுமே அடிபடும். இதை நாங்க உயிர்காரகம் பொருள் காரகம் 2 பிரிப்போம். அப்ப இந்த உயிர்காரகம் மட்டுமே வேலை செய்யக்கூடிய ஜாதகங்கள் பொதுவாக இந்த தங்கத்தின் மீது ஈடுபாடு வராது. நான் 100 பவுன் வாங்கலாம்னு நினைக்கிற இடத்துல 1 பவுன் வாங்கிட்டு இருப்பாங்க. நான் வாங்கலாம்னு 4 வருஷமா ட்ரை பண்ணி இப்பதான் ஒரு 1/2 பவுன் வாங்கினேன்னு சொல்லுவாங்க. இதுதான் அவங்களுடைய நிலை. வாங்கவே மாட்டாங்கன்னு சொல்ல, ஆனா அதோடைய அளவீடுகள் குறையும். அப்ப எந்த லக்னம் அதிகமா வாங்க, எந்த லக்னம் குறைவா வாங்கினா, மேஷ லக்னம் வாங்கறதுக்கு ட்ரை பண்ணுமே தவிர அதனால வாங்க முடியாது. தங்கம் இருந்தால் அதிகபட்சமான தங்கத்தை அடமான வைக்கக்கூடிய ராசி லக்னம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மேச ராசி. மேச லக்னம் அடகு வச்சிருவாங்க, அடகு வைப்பாங்க, தொலைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் குரு திசைன்னு ஒண்ணு போச்சு. நான் இருக்கிற தங்கம் எல்லாம் காணாம போயிடும். ஏன்னா இவங்களுக்கு இயற்கையாகவே குரு அப்படிங்கிற கிரகம் பொருளாதார விரயமா வரக்கூடிய ஒரு லக்னம் இது. அப்போ அந்த குரு அப்படிங்கிறது தங்கம் அவ்வளவு சீக்கிரம் சேராது. இவங்க தங்கம்னு ஒருத்தர் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் எல்லாம் 100 பவுன் வாங்கியிருக்கேன், 50 பவுன் வாங்கியிருக்கேன், இவங்களுக்காக வாங்கியிருக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்காக வாங்கியிருக்காங்க. நான் தானே வாங்கினேன், நீ போடுறியான்னு பாரு, போடவே மாட்டாங்க. என்ன பிரச்சனைனா, இவங்க ஜாதகப்படி இவங்க கிட்ட இருந்து போகணும். இவங்க நினைச்சுக்கிறாங்க தான் குடும்பத்துக்காக வாங்கியிருப்பேன்ட்டு. தான் குடும்பத்துக்காக இவங்க வாங்கல, 3வது மனிதர்களுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. யாரு போடுறாங்களோ அவங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்காருன்னு அர்த்தம். ஏன் 100 பவுன் வாங்கி இவர் போடலாம், இல்ல ஒரு 50 பவுன் வாங்கி போடலாம், போட மாட்டாங்க. ஏன்னா மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தங்கம் அவ்வளவு சீக்கிரம் எளிதாக சேராது. சேருது அப்படின்னு சொன்னீங்கன்னா குரு நல்லா இருக்கும். அதான் சொல்லுவோம், இந்த குரு அப்படிங்கிற மேஷ லக்னத்தை பொறுத்த ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய தங்க இழப்பீட்டை பார்க்க முடியும். இதே ரிஷப லக்னத்துக்காரங்க தங்கத்தை ரொம்ப விரும்புவாங்க. இயற்கையாக தங்கம் நிறைய வாங்கக்கூடிய ராசி லக்னம் பாத்தீங்கன்னா ரிஷபம். அவங்க தேடி போவாங்களா, அவங்க கிட்ட வருமா? தானா வந்துரும். தேடி போறது இயற்கை, வேண்டாம்னா கூட தானா வரும். சரிங்களா? பணம் மட்டும் இருந்தா போதும்.
இவங்க பணம் இருந்தாலும் வாங்காதவங்க மேஷம். ம். பணம் இருக்கோ இல்லையோ நான் எதையாவது ஒண்ணு பண்ணி வாங்கணும்னு நினைக்க இவங்க ஃபர்ஸ்ட் வந்து தாட்டே இதுல வந்து கோல்ட்ல தான் போகும் ரிஷபத்துக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் அதிபதி இவங்களுக்கு 11. ம், ம், ம். இவங்களுக்கு பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா குருதான். எல்லாம் அஷ்டமாதிபதினு சொல்லுவாங்க. நாங்க உயிர் பொருள் ஒரு கான்செப்ட்ல பிரிப்போம். ம். அப்போ வந்து இந்த பொருளாதாரத்தை தரக்கூடிய குரு இவங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். ரிஷபத்துக்கு பொதுவாகவே குரு திசை ஓடுனா கண்டிப்பா கோல்டு சேர்ந்துரும். அப்ப இந்த ரிஷபத்துக்கு யாருக்காவது கோல்டு வேணும்னா ரிஷப ராசிக்கு இப்ப ரிஷப லக்னத்துக்கு குரு திசை போகுதுன்னு பாருங்க. நிறைய வாங்குவாங்க. So, அவங்கள கூப்பிட்டு நம்ம பக்கத்துலயே பக்கத்துல வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். ஒரு வீட்ல ஒரு குடும்பத்துல அவங்களுக்கு ஒரு ரிஷப ராசி ரிஷப லக்னம் கண்டிப்பா இருக்கிறவங்க கோல்டு இருந்தா சேரும். கோல்டு கோல்டு சேரும். சேரும். கோல்டு சேரும். So, அந்த வீட்ல இருக்க எல்லாருக்குமே சேருமா? கண்டிப்பா எல்லாருக்கும் சேராது. அந்த ராசிக்கு சேரும். அந்த ராசி லக்னத்துக்காரங்க சேரும். அவங்க அப்பா போய் நகை எடுத்துட்டு வராங்கன்னா இந்த குழந்தைக்கு பர்டிகுலரா எடுத்து கொடுப்பாங்க. ஓ, சரி, அவங்க சரி. அம்மா போய் எடுத்துட்டு வராங்கன்னா என் குழந்தைக்குன்னு எடுப்பாங்க. சரி. பையனும் பொண்ணு இருக்காங்க. சில பேர் வந்து பொண்ணுக்கு ரிஷபம் வந்து பையனா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். பொண்ணை விட பையனுக்கு கொடுப்பாங்க. ஆ, என் பையன் தான் நாளைக்கு என்ன காப்பாத்த போறான்னு ஏதோ ஒரு கான்செப்ட்ல வச்சு அவனுக்கு வாங்கி எல்லா அம்மாக்கு இருக்கிற ஒரு இதுதானே சார். கான்செப்ட் அதுதான். ஆ, ஆ. பட் நம்ம சொல்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஜாதகம். ம். ஜாதகத்துக்கு ரிஷபத்துக்கு சேரும். சோ சூப்பர். ரிஷபம் வந்து எப்பவுமே கவலைப்படாது. கோல்டு இல்லையேன்னு இன்னைக்கு கவலைப்படுறீங்க. இன்னைக்கு உங்க திசாபுதி நல்லா இல்லாம போகலாம். ஆனால் இயற்கையாகவே உங்களுக்கு கோல்டு இயற்கையாகவே சேர்ந்துரும். Okay. மிதுனத்துக்கு கோல்டு சேரும். மிதுனம். மிதுனத்துக்கு கோல்டு சேரும். சரி. அதே போல வந்து கடகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு அவ்வளவு சீக்கிரம் சேர்வது கடினம். இவங்க இயற்கையாகவே வாங்கறதுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க. மாட்டாங்க. பிடிக்காதா சார்? பிடிக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாடர்னுக்குள்ள போயிடுவாங்க. ஆ, மாடர்னா இருக்கக்கூடியது இது தங்கத்தை மீறிய இது வைரம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டினம் வித்தியாசமான ரொம்ப பெரிய மெட்டீரியல் அந்த ரேஞ்சில மாதிரி இருக்கும். தாட்ஸ் ஓகே, போகும். ஓகே. ஆனா கோல்டு மேல பெருசா ஈடுபாடு வராது. கோல்டுங்கிறது இருந்தால் கூட பெருசா உபயோகப்படுத்த முடியாத ராசி வந்து கடகம். கடகம் எல்லாம் போட்டிருக்கும் எல்லாம் இருக்கும் நேரங்காலத்துக்கு அது. ஆனா கோல்டுங்கிறது அவங்களுக்கு பெரிய இம்பார்ட்டன்டா பண்ண மாட்டாங்க. கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க ரொம்ப குறைவானவங்க இந்த கடகம் கடகராசி. இருக்காங்க. Okay. அதே போல சிம்மமும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் கோல்டு சேராது. ம். கோல்டு வந்து தன்னுடைய காலகட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல தன்னுடைய மொத்த கோல்டையும் இழக்கக்கூடிய ராசி வந்து சிம்மத்துக்கு மிக ஓகே, முக்கியமானது. ஓகே சார். ஓகே. உதாரணத்துக்கு சொல்றேன். சிம்ம ராசியில வந்து மதிப்பிற்குரிய அம்மா அவங்க அம்மா இருந்தாங்க. அவர்கள். அவங்க என்ன சொன்னாங்க? என்ன வந்து தப்பா பேசிட்டாங்க. இனிமேல் ஒரு குண்டுமணி தங்கத்தை கூட போடல. நான் போட மாட்டேன்னு சொன்னாங்க. போடல. கரெக்டா? அவங்க கிட்ட இல்லாத கோல்டா அவங்க நினைச்சா வாங்க முடியாதா? செருப்பு வரைக்கும் இருந்தது சார். எல்லாமே இருந்தது. ஆ. ஆனா என்ன சொன்னாங்க? அத்தனை அதாவது நடிச்சு சம்பாதிச்சாங்க. அவங்க அம்மா சம்பாதிச்ச பணம். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வருமானங்கள் நிறைய இருந்தது. இத்தனை இருந்த குண்டுமணி தங்கத்து கூட போலன்னு கடைசி வரைக்கும் போடாம இருந்தாங்க. அதே ஒரு காலகட்டத்துல அந்த ஒட்டியானம். ஒடியான இதெல்லாம் போட்டு ஆமா. பண்ணாங்க. அப்போ இருந்தால் கூட அனுபவிக்க முடியாத ராசிங்கிறது சிம்மம். So, உண்மைதானே சார்? அது உண்மைதான் மேடம். கிரகங்கள் அதுதான். ஏன்னா விரையா சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருந்துட்டீங்கன்னா அந்த கோல்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி உயிர்காரகம் சார், தான். அது அக்னிக்கான ராசி இல்ல சார். அக்னிங்க- அக்னியே என்ன கலர்ல இருக்கு? மேடம், கோல்டு உங்களுக்கு கலர்ல தான். சிம்மங்கிறது அரசாங்க வீடு. அரசாங்கத்துல எல்லாமே இருக்கும். ஆனா அது அரசர் அனுபவிப்பாருன்னு அனுபவிக்க மாட்டார். ஓகே. அவர் வந்து திட்டங்கள் மட்டும் தான் போடுவார். சார், நிறைய அரசர்கள் பார்த்தாலும் சரி, நிறைய மகான்கள், ஒரு பொறுப்பான பதவியில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சிம்ம ராசி அந்த மாதிரி சிம்ம ராசிக்காரராப்பா, சோ நீ பெரிய ஆளா இருப்ப. பெரிய ஆளா இருப்பாங்க. ஆ. ஆனா கோல்டு மேல ஆசைப்படுவாங்களான்னா அதான் சொல்லல, இருந்தாலும் அனுபவிக்க முடியாத ஒரு ராசி. அடுத்தவங்களுக்கு வாங்கி ரொம்ப கொடுப்பாங்க. சிம்பிளா சொல்றேன். ரஜினி சாருடைய லக்னம் என்ன? சிம்ம லக்னம். சிம்ம லக்னம். அவருக்கு எங்கேயாவது கோல்டு போது எங்கேயாவது பாத்துறீங்களா? அவர் ஒரே ஒரு ருத்ராட்சம் போட்டுருவார். ருத்ராட்சத்துக்கு கூட கோல்டு போட்டிருக்க மாட்டாரு. கயிறு தான். நார்மலான கயிறு தான் போடுவார். ஆமா. அவர் நினைச்ச காப்பு போட முடியாதா? ஒரு கோல்டு வாட்ச் கட்ட முடியாதா? கண்டிப்பா சார். கட்ட முடியல. அவரே கட்டல. சிம்பிளா வராரு, சிம்பிளா போறாரு. அவர்கிட்ட இல்லாத பணமா? நிஜமா. புரிஞ்சுக்கங்க. அப்ப வந்து சிம்மத்துக்கு இயற்கையாகவே எவ்வளவு பெரிய தங்கம் இருந்தாலும் ஒரு இடத்துல இழப்பார்கள் அல்லனா அனுபவிக்க மாட்டாங்க. ஓகே. சேராதுன்னு நான் சொல்லல. ஓகே. இவங்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய காரம் கொஞ்சம் வீக் தான். வீக். அதனால வந்து இது கொஞ்சம் மைனஸ். அதே வந்து கண்ணிக்கு எடுத்துங்க. கண்ணியும் அப்படிதான். கண்ணி இருந்தால் போடும். இல்லன்னா எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. இல்ல. தேவையே இல்லை. ஏன்னா இயற்கையாக ஆசை அதிகமாக இருக்கும். ஆனால் சேராது. ஓகே. அதுதான் பிரச்சனை. ஏன்னா கன்னிக்கு பொறுத்த வரைக்கும் குருங்கிற காரகம் பொருளாதார பாதகத்தை தரக்கூடிய ராசி. அப்போ அது இயற்கையாகவே கன்னி ராசி கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு தங்கம் சேர்வது கொஞ்சம் கடினம். ஓகே. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களோட முயற்சியில ஒரு 10 பவுன் வாங்குறாங்கன்னா ஆக்சுவலா வந்து அவங்க ஒரு மிதுனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பவுன் வாங்கிடும். கன்னி கஷ்டப்பட்டு 10 பவுன் வாங்கினா மிதுனம் ஈஸியா 100 பவுன் வாங்கிடும். இவங்களோட எஃபோர்ட் அவங்க போடும்போது 100 பவுன் வாங்கிடுவாங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லாம் இப்ப தேடி போறேன் சார் நானு. மிதுனத்தை வச்சுங்க, ரிஷபத்தை வச்சுங்க, நல்ல விஷயம். சரியா? கண்டிப்பா. அதே போல துலா ராசிக்காரங்க, துலா ராசி துலா லக்னங்களுக்கு பொதுவாக இயற்கையாவே கோல்டு சேரும். இவங்களோட தாட் பூரா கோல்டு இருக்கும். ஏன்னா காலபுருஷன் 3ஆம் அதிபதி, அதாவது 9ஆம் அதிபதியே 3ஆ வராரு. 9 என்பது பாக்கியம், 3ஆம் இடம் என்பது ஆபரணங்களை சொல்லக்கூடிய, அது குருவுடைய காரகம். பொருளாதாரத்தை தரக்கூடிய லக்னமாக இந்த துலா லக்னத்துக்கு குரு வருவார். அப்ப இயற்கையாகவே இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எதுல இருக்குன்னா கோல்டுல இருக்கும். திசாபுத்திகள் மட்டும் போனா போதும். கோல்டே இல்லங்கிறவங்க கூட நல்லா பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பாதி கடக்கும்போது கோல்டு நிறைய வச்சிருக்கேன். ஒரு 50 பவுன் இருக்கு, 100 பவுன் இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க சின்ன வயசுல இருந்தே சேர்த்துட்டு இன்னைக்கு போய் வாங்க முடியாது, ரேட் அதிகம்.
பட் ஆனா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய காசு கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளா மாறுவாங்க. ஏன்னா 3ஆம் இடம் வந்து காலபுருஷன் 9ஆ வர்றதுனால இயற்கையாகவே தங்கம் சேர்ந்துரும். இன்னொன்னு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ராசி நான் ஏற்கனவே சொன்னேன். சோ தங்கம் இயற்கையாக வரக்கூடியது துலா. துலாத்தை வந்து தைரியமா நீங்க வந்து கூட வச்சுக்கலாம். அவங்க ஒரு 10 வாங்கினா கூட வர்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரிங்காவது வாங்கி தரக்கு ஒரு வாய்ப்பு. எல்லாம் ராசிக்காரர்களே ரிங் வாங்கி கொடுங்க. சரிங்களா? அதே போல வந்து அடுத்தது விருச்சிகம். விருச்சிகத்துக்கும் அதே போலதான் கோல்டு மேல ஈடுபாடு வராது. நான் எப்படி சிம்மத்துக்கு ஈடுபாடு வராதுன்னு சொன்னோம், விருச்சிகத்துக்கும் ஈடுபாடு அவ்வளவு சீக்கிரம் வராது. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இந்த கோல்டு எவ்வளவுதான் இருந்தாலும் இவங்களும் ஒரு இடத்துல இறந்துருவாங்க. தங்கிட்ட இருக்க தானம் பண்ணக்கூடியவர்கள் இல்லன்னா தான் குழந்தை குட்டிகளை கொடுத்துருவாங்க, வச்சிருப்பாங்க, எனக்கு வேணாம் அப்படி கொடுத்துருவாங்க. ஏன்னா 2-5 குடையவர் ஒரு காலகட்டத்தில் கோல்டு எல்லாம் சேர்ந்திருக்கும், மொத்தமா வித்துட்டு எனக்கு இனிமேல் கோல்டு பக்கம் நான் நினைச்சு கூட படுக்கலங்கிறவங்க இந்த விருச்சிகம். விருச்சிக ராசி லக்னம் தன்னுடைய தங்கத்தை இழந்துருவாங்க. அவ்வளவு சீக்கிரம் சேராது. சேருதுன்னா ஒரு இடத்துல காணாம போகுதுன்னு அர்த்தம். நிறைய பேரை பார்த்திருக்கோம் விருச்சிகத்துல, சார் ஒரு தங்கம் வாங்க ட்ரை பண்ண என்னால முடியலாம்பா, நிறைய அந்த மாதிரி இருக்காங்க. அதே போல இவங்க வந்து ஆசுலேஷன் மைண்ட்லயே வந்து வாங்கலாமான்னு ரேட் ஏறிக்கிட்டே இருக்கும். எங்கிட்ட ரீசெண்டா வந்த 2 விருச்சிக லக்னக்காரங்க, சார் கோல்டு வாங்கலாம்னு வச்சா ரேட் இறங்குனா ஏறிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டு வாங்காமே இருக்காங்க. சோ இது இயற்கையாகவே அது அமைப்பு அப்படிதான். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தனுசு லக்னம். தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கோல்டு சேர்றது கொஞ்சம் கஷ்டம். கோல்டு எல்லாம் சேரும், இயற்கையாகவே கோல்டு சேரக்கூடிய ராசி தான். ஆனா என்னன்னா கொண்டு போய் அடமானம் வச்சுட்டே இருப்பாங்க. செக் பண்ணி பாருங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்ததுன்னா டக்குன்னு கொண்டு போய் வச்சிருவாங்க. அவ்வளவு சீக்கிரம் சேர்வது என்பது கொஞ்சம் கடினம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு சேர்க்கணும். முடிந்த வரைக்கும் தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கணும். ரா கோல்டா வீட்டுல எல்லாம் வாங்கி வைக்க கூடாது. கவனமா இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு உச்சம். இவங்க லக்னத்துக்கு குரு 8ஆம் இடத்துல உச்சம். ஆனா 8ஆம் இடம் என்பது திருட்டு கொடுக்கக்கூடிய இடம். புரியுதுங்களா? அடுத்தவங்களுக்கு தான் இவங்களால லாபம், இவங்களுக்கு நஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி தங்கத்தை இந்த திருட்டு போகுதுன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் தனுசெல்லாம் முதல் ராசியா வந்துடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே போல விருச்சகம் நம்ம சொன்னோம் இல்லையா, அவங்களும் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவங்களுக்கு வந்து கோல்டு எல்லாம் திருடு போகும், தொலைச்சிருவாங்க, இல்லைன்னா திருடு போற வீட்டுல திருடிட்டு போயிட்டாங்கன்னா அங்க ஒரு விருச்சகமோ தனுசுவோ இருக்கும். செக் பண்ணி பார்த்து ஒரு விருச்சக ராசி விருச்சக லக்னம் அங்க இருந்து அவங்க பேர்ல இருக்க நகை மட்டும் காணாம போகுதுன்னா அது வந்து அவங்க அந்த ராசிக்காரங்க லக்னத்துக்காரங்க இங்க இருக்கிறாங்க, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா போகும். கொஞ்சம் கவனமாக பாத்துக்கணும். எப்பவுமே இன்சூரன்ஸ், நகைக்கெல்லாம் இன்சூரன்ஸ் போடுற மாதிரி சில விஷயங்கள் இன்சூரன்ஸ் போட்டு, நான் ஹெவியா நகை வச்சிருக்கேன் இன்சூரன்ஸ் போட்டுக்கணும். அதுதான் இவங்களுக்கு நான் சொல்றது. அதே போல மகர லக்னத்துக்கு இயற்கையாகவே கோல்டு சேரும். மகர ராசி மகர லக்னம். இப்போ சில பேர் சிம்ம ராசி மகர லக்னம், மகர ராசி சிம்ம லக்னம் இருப்பாங்க. இதெல்லாம் நியூட்ரலைஸ். அது எப்படின்னா ஒரு காலகட்டம் வச்சிருப்பாங்க, ஒரு காலகட்டம் இல்லைன்னு சொல்லுவோம். இப்ப மகர லக்னம் இயற்கையா நாங்க லக்னங்களுக்கு தான் பேசுவோம். அப்ப அந்த லக்னம் ராசி 2 கான்செப்ட் எடுத்தீங்கன்னா இயற்கையாவே எங்களுக்கு கோல்டு சேரும். எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பூராமே கோல்டுல இருக்கும். சரிங்களா? ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு இருந்தால் கூட இன்வெஸ்ட்மெண்ட் மேக்சிமம் பண்றது கோல்டாக இருக்கும். கோல்டு பாண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயத்துலதான் இவங்க அதீத ஈடுபாடோட இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கும்ப லக்னத்துக்கு இயற்கையாகவே தங்கம் என்பது இயற்கையாகவே சேர்ந்துடும். கும்ப லக்னத்துக்காரங்களுக்கு தான் என்ன சொல்றது, வாங்கி சேர்க்கிறவங்க இவங்க அளவுக்கு அதிகமான ஆட்கள். காலபுருஷனுக்கு இயற்கையாகவே ஆசை அதிகம் இருக்கக்கூடிய ராசி இவங்க. எங்களுடைய லக்னத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரங்கள் இருக்கு. 2-11 கூடையவன், 10ஆவதுக்கு பொருளாதாரத்தை தரக்கூடிய மிக முக்கியமான கிரகம் குரு இவங்க லக்னத்துக்கு. அப்ப என்ன ஆகுன்னா இயற்கையாகவே உங்களுடைய ஈடுபாடு எல்லாமே கோல்டு மேல போகும். அதுவும் இப்ப ஏறிட்டு இருக்க காலகட்டத்துல நிறைய வாங்கினவங்க யாரும் பாருங்க, இந்த கும்பம், ரிஷபம், அதுக்கப்புறம் வந்து மிதுனம், இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஓகே சார், இப்ப கும்பராசி அப்படின்னு சொல்லுங்க. ராஜராஜ சோழன் அவர்கள் கும்பராசி, கோயில் கட்டக்கூடிய ராசி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவங்க கிட்ட பணம் தானாகவே வந்து சேரும் மேடம். கும்பராசினால 11ஆம் இடம் என்பது அனைத்து விதமான லாபங்கள். கும்பத்துல ஒரு குழந்தை வீட்டுல இருந்ததுன்னா, கும்பத்துல ஒரு ராசிக்காரங்க உங்க வீட்டுல இருக்காங்கன்னா, நீங்க எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் ஒரு மிட் ஏஜ்ல நல்ல ஒரு இடத்துக்கு வந்துருவீங்க. ஓகே, நட்சத்திரம் ஏதாவது இருக்கா சார்? இந்த நட்சத்திரம் அப்படி இல்ல, கும்பம் இருந்தாலே வாழ்க்கையில் வெற்றி உண்டு. கும்பம் காலபுருஷனுக்கு 11ஆம் இடம், அது லாப ராசின்னு சொல்றாங்க. அந்த லாபம் இயற்கையாகவும் உங்க வீட்டுல இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த குழந்தை, நாங்க கும்பராசியில ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா, இப்ப 1000 கஷ்டமா இருந்தாலும் இந்த குழந்தை வளர உங்க வீட்டுல சந்தோஷங்கள் கூடும், பொருளாதாரம் சேரும் சொல்லிடுவோம். ஏன்னா அது இயற்கையாகவே அந்த ராசி என்னது காலபுருஷனுக்கு 11. அவங்க குடும்பத்துக்கு ஒத்து போகாம இருக்கலாம், ஆனா அவங்க குடும்பத்துடைய நிலை மேல வருங்கிறது இது. அது வந்து மிட் ஏஜ் கடக்கணும், ஒரு 36-40 அந்த கடக்கும் போது நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துருவாங்க. மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தங்கம் வந்து இயற்கையாகவே சேரும். அது மீன லக்னத்துக்காரங்க, மீன ராசிக்காரங்க நான் பார்த்த வரைக்கும் கையில காசே இல்ல அம்மாங்க பாத்தீங்கன்னா சத்தம். நீங்க கேட்டீங்கல்ல கையில காசே இல்லன்றாங்க, நகை கடையில போய் மீன ராசி இருக்கும். வீட்டுல என்ன சொல்லிட்டு வந்திருப்பாங்க, ஹஸ்பண்டுக்கு தெரியாம எடுக்கிறவங்க, குழந்தைகளுக்கு தெரியாம எடுக்கிறவங்க. அதே போல வந்து யாருக்கிட்டையும் காசு இல்ல கடன் அவ்வளவு வச்சுக்கிட்டு இருந்தாலும் யாருக்கிட்டையும் காசு இல்லைன்னு சொல்லி போட்டு நான் போய் ஒரு 2 பவுன் எடுத்தேன் 3 பவுன் எடுத்தேன்னு சொல்றீங்கன்னா அது மீன ராசி மீன லக்னமாக தான் இருக்கும். ஏன்னா மீனம் வந்து வெளியே காட்டிக்காது, ஆனால் நகை நிறைய சேரும்.
இது அப்பவே வாங்குனது அப்படி சொல்லிடுவாங்க சார். இது வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு. ஆ. நான் வந்து சீட்டு போட்டிருந்தேன், நகை சீட்டு போட்டு வாங்கினேன். ஆஹா. அந்த மாதிரி தாட்ஸ் இருக்குமே தவிர அவங்க வாங்கினது உண்மை. ஸோ மீனம் இயற்கையாகவே தங்கத்துக்கு அடிமை. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஸ்டார்ட் ஃபுல்லாமே அந்த தங்கத்து மேல என்னைக்குமே இருக்கும். ஏன்னா 1-10 கூடையவர் பொருளாதாரத்தை தரக்கூடிய லக்னம் கூட. ஆ. அதுல வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சமாக கூடிய இடம். 3ஆம் அதிபதி தான் ஆபரணங்களை பற்றி பேசக்கூடியது. ஆமா. சோ ஆபரணத்தின் மேல் அளவுக்கு அதிகமான ஈடுபாடு யாருக்கு இருக்குன்னா மீன ராசி மேல. நிறைய ஆம்பளைங்க பாருங்க நகை நிறைய போட்டுருப்பாங்க. ஆமா அவங்க சார். மீன ராசி மீன லக்னம் மட்டும் ஒரு வார்த்தை கேட்டு ஓ, ஓகே. இத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அவங்க நிறைய போட்டிருந்தா நிறைய கண்டுபிடிச்சிடலாம். நகை போட்டு வராங்கன்னா நீங்க மீனமான்னு மட்டும் கேளுங்க. மீன ராசியா மீன லக்னமான்னு கேளுங்க. ஆமா ஓகே. சார் அப்படின்னு. பர்டிகுலரா இந்த இது நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். என்னடா நகையா போட்டு வந்திருக்கேன், என்னடா மோதிரமா போட்டு வந்திருக்கேன்னு கேட்டா இவங்க இந்த கான்செப்ட்ல இருப்பாங்க. இப்ப நம்ம So, தங்கத்தை பத்தி பேசுறதுனால இந்த கொஸ்டின் கேக்குறேன் சார். ம். சில பேர் சொல்லுவாங்க, ம். அந்த பொண்ணு பார்க்க அழகா இருக்கு, ம். நகை ஒண்ணுமே போடல அப்படிங்கிற மாதிரி. சில ம். பேர் சொல்லுவாங்க, ஆஹ் அழகா இருக்கிறவங்களுக்கு வந்து நகை சேரவே சேராது. ஊர் சைடு பேசுவாங்க. ம். நல்லா இருப்பா, அவகிட்ட நகையே இருக்காது. ம். இவங்க நல்லாவே இல்ல, நல்லா இருக்காதவங்க கிட்ட தான் நகை சேருமா? அதெல்லாம் உண்மையா சார்? அதான் மேடம், அது கடகராசியா இருக்கும். நான் தான் ம். சரி சொல்லல. கடகத்துக்கு வந்து நகை வந்து அவ்வளவு சீக்கிரம் ஈடுபாடு வராது. இருந்தா கூட உபயோகப்படுத்த மாட்டாங்க. ஆனா கடகராசி கடகலக்கணத்தை பிறந்தவங்க பாருங்க, அந்தந்த ஊர்ல இருக்கிற ஆளுகளை தான் அவங்க அழகா இருப்பாங்க. ஓ. எனக்கு மண்ணுக்கு மண்ணு தண்ணி உணவுகள் மாறும்போது நீங்க ஆப்பிரிக்கால போனீங்கன்னா எல்லாருமே கருப்பா தான் தெரிவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அங்கேயும் அழகானவங்க இருக்காங்க. அழகு என்பது அவங்க மனசு சம்பந்தப்பட்டதுனாலும் பாக்குற உடனே நல்லா அட்ராக்டிவா இருக்காங்க. அதுதான் அழகு. அப்போ இந்த கடகம் வந்து அழகா இருக்கும். ஆனா நகை வந்து சேர்றது கொஞ்சம் கஷ்டம். அதான் நான் திரும்ப சொன்னேன். அது உண்மைதான். அது உண்மைதான். அதான் சில பேருக்குங்கிறத விட கடகராசி கடக லக்னமா இருந்து நகை வாங்கல, நகை இல்ல, நகையே போடாம வெளியே வராங்க. கையில காசு இருக்கு, நகை கூட வாங்க, கஞ்ச பிசினாரிம்பாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு ஈடுபாடு இல்லை என்பதுதான் அது. ஓகே. சோ அழகா இருக்கிறதுனால கடகத்துக்குள்ள போயிடணும். ஆனா கடகத்துல நிறைய அழகானவங்க நிறைய பேரை நீங்க பார்க்கலாம். ஏன்னா கடகம் வந்து சந்திரனுடையது. அது சரி. வளபிறை சந்திரனாக இருந்து கடகராசியாக இருக்கிறவங்க நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க. இப்ப சனியுடைய பார்வை இல்லை, ஒரு செவ்வாயுடைய பார்வையில், அசுபகிரகங்கள் தொடர்பு இல்லாமல் சுக்கிரன் குருவனுடைய பார்வையில இருக்கும்போது கொஞ்சம் இயற்கையாகவே அழகா இருக்கிறவங்க. சிறப்பு. சோ அவங்க கிட்ட நகை இல்லைன்னு சொன்னீங்கன்னா இல்லன்னு கிடையாது, அவங்க அது விருப்பம் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகே. சோ தங்கத்துல தங்கம் வாங்குறதுலயும் தங்கம் வச்சுக்கிறதுலயும் ஒவ்வொரு ராசிக்காரர்களா கண்டிப்பா இருக்கட்டும், சொல்லலாம். ஒவ்வொரு லக்கணக்காரர்களுக்கும் இவ்வளவு ரகசியம் இருக்கு, கண்டிப்பா இவ்வளவு இருக்கு. விஷயங்கள் இருக்கு. ஒரு ஆளை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். நகை போட்டிருக்கும் போது இவங்க இந்த லக்கணமா தான் சொல்லிடலாம், இருப்பாங்க சொல்லிடலாம். அப்படின்னு சொல்லிடலாம். சோ தங்கம் வாங்குறத இவ்வளவு சீக்கிரம் அவங்க இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் எதுல பண்ணியிருக்காங்கன்னு கேளுங்க கடந்த 2 வருஷத்துல. அதை வச்சு நீங்க ராசிகளை சொல்ல முடியும். கண்டிப்பா என்ன சார். திசை ஓடுது, என்ன மாதிரி விஷயங்களை வந்து இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க தெரிஞ்சாலும் இவங்க இந்த ராசியா இருப்பாங்க. ஓரளவுக்கு நம்ம கணிச்சிடலாம். சிறப்பு. சோ தங்கம் சார், தங்கம் எந்த லக்கணத்துக்கு சேரும், இந்த லக்கணத்துக்கு தான் சேரும், தங்கம் வாங்குறவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி இருக்க மாட்டாங்க அப்படிங்கறதா தெளிவா சொன்னீங்க. தங்கத்தோட விலை ஏறிட்டே இருக்கு சார். ம். இதுக்கு மேலேயும் ஏறுமா, இல்ல இதுக்கப்புறம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ம். இல்ல தங்கத்தை விட்டுட்டு வேற எதுக்காவது விலை ஏறுமா, அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா? நான் ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஒரு பிரைவேட் சேனல்ல இது கொடுத்திருந்தேன். 4 வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்திருந்தேன். கோல்டு ரேட்டு அப்ப ஏற ஆரம்பிச்சிருக்கு. அப்ப கொஞ்சம் இறங்கிட்டு இருந்தது. அப்ப கேட்டாங்க கோல்டு விலை எப்படி இருக்குன்னு கேட்கும்போது நான் சொன்னேன், கோல்டு விலை ஏற போறா, வரலாறு காணாத உச்சத்தை பாப்பீங்க. அச்சச்சோ. அன்னைக்கு ஒரு பவுன் வந்து 46,000 47,000. ம். நான் வந்து அப்பவே அந்த வீடியோல சொன்னது 70ல இருந்து 80 ரூபாய் சாலிடா அட்டன் ஆகும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்து 90,000 கடந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 11,400 11,500 ஆயிடுச்சு சரிங்க, சார். அது ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்து நீங்க வந்து கோல்டுக்கு மட்டுமே நான் ரேட் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா. நீங்க ஜிஎஸ்டியோட போய் எடுத்தீங்கன்னா சேதாரம் இதெல்லாம் போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேட் 90. அப்போ 19 வச்சுக்கோங்களேன். ஆ. நான் சொல்லும் போது அதோட ஆக்சுவல் ரேட் 46 ஆர் 47 ஓகே. ஒரு ஓகே. ஒரு பவுனுடைய விலை. ஓகே. இன்னைக்கு அதே ஒரு பவுன் எங்க போயிருக்கு, டபுள் த ரேட். நான் அப்பவே சொன்னேன், குரு என்னைக்கு உச்சத்தை நோக்கி போறாரோ அன்னைக்குதான் விலை குறையும். அது வரைக்கும் மார்க்கெட் இறங்கும், இறங்காதுன்னு சொல்ல. ஆனா இறங்கினாலும் மீண்டும் மீண்டும் உங்களுக்கான பையிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சொன்னோம். இது வந்து சாதாரண பொதுமக்கள் இது எப்படி உணர்வாங்கங்கிறதையும் நாங்க விஷயத்த சொன்னோம். உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நகையா தான் நீங்க பாப்பீங்க. இது வந்து ஒரு 10,000 5,000 ஏறும் இறங்கும் தான் பாப்பீங்க. ஆனா இது வந்து கோல்டு ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ்க்கும் ம். இந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நம்ம இந்த கடையெல்லாம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, ஆமா. அவங்க எல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா மாதம் 11 மாதம் அப்படி சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதோட அடிப்படையில சில இடத்துல எல்லாம் வந்து Scheme. ஸ்கீம் போட்டு தான் அந்த Okay. நகையை வாங்குறாங்க. ஆமா சார். ஆமா. சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு ஒரே ரேட்டா இருந்தா தான் அவங்களால விற்க முடியும், வாங்க முடியும். ரேட் ஏறினாலும் இறங்கினா அவங்களுக்கு பிரச்சனை, ஏறினா தப்பு இல்லை, இறங்கிருச்சுன்னா அவங்க லாக் ஆயிடுவாங்க. சோ அவங்களுக்கு வந்து நாங்க கொடுத்த விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, வர குரு அதாவது குரு கடகத்துக்குள்ள என்டர் ஆகிற வரைக்கும், அதாவது குரு கடகத்தை நோக்கி போகிற வரைக்கும், உச்சமாகிற வரைக்கும் மார்க்கெட் ஏற போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ம். இன்னைக்கு மார்க்கெட் எங்க இருக்கான்னு சொன்னீங்கன்னா, நாங்க சொன்ன 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரேட்டை விட இன்னைக்கு டபுள் த ரேட். சிறப்பு. சரிங்களா? நம்மளை ஃபாலோ பண்ணவங்க இயற்கையா வந்து கோல்டு வாங்குறதுக்குன்னு சில பேர் எங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, கேக்குறாங்க, மாசம் மாசம் பே கேட்பாங்களா சார், எப்ப பண்ண. நிறைய வாங்குறோம், எப்படி கடைக்காரங்க எல்லாம் வாங்குறோம்? கிட்ட வாங்கிட்டு மாசம் மாசம் பேமெண்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. சரி. அவங்களுக்கு எல்லாமே நம்ம கொடுத்த விஷயங்கள் பை தான். இன்னைக்கு வரைக்கும் லாபம். கடந்த இந்த மாதத்துல மட்டும் 10 நாள் தொடர்ந்து மார்க்கெட் ஏறிட்டு இருக்கு. இப்ப இதுக்கு மேல ஏறுமா இந்த சார்? ஏறும், கண்டிப்பா ஏறும். ஏறுமா? கார்த்திகை மாதம் வரைக்கும் மார்க்கெட் பைல தான் இருக்க போறோம். சரிங்களா? நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் இறங்குனா இறங்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான். பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி
ஆக்சுவலா குரு இப்ப கடகத்துக்குள்ள வர போறாரு, இன்னும் 1 டிகிரி தான் இருக்காரு. ஆமா. ஆனா வந்தோடனே இறங்குமானா இறங்காது. ஏன்னா வக்ரமாயி மீண்டும் மிதுனத்துக்குள்ள போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆவாரு. அது மாதிரி வக்ர நிவர்த்தி எல்லாம் ஆகி மறுபடியும் கடகத்துக்குள்ள வரும்போது தான் இறங்க ட்ரை பண்ணுவார். அங்கிருந்து தான் ஒரே நாள் இறங்கலன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சரி. அங்கிருந்து 6 வருட காலகட்டங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடகத்துக்கு வர காலத்துல இருந்து 6 வருட காலகட்டங்கள். மார்க்கெட்டு டே பை டே இறங்குமே தவிர ஏறாது. சார் 2 நாள் மேல போயிட்டான் அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க சொல்வது வருடாந்திர பலன். 6 வருஷத்துல இந்த கடகத்துல குரு என்ட்ராகும் போது என்ன ரேட் இருக்குன்னு பாத்துங்க. அங்கிருந்து அங்க 6 வருஷம் எடுத்துங்க. மார்க்கெட் எவ்வளவு இறங்குறான்னு மட்டும் பாத்துங்க. அதுதான் உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி. சாதாரண பொதுமக்கள் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன்னா அந்த 6 வருடங்களுக்கு பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இல்ல கையில காசு இருக்கு, நான் இப்பவே சேர்த்து வச்சுக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீங்க வாங்கி பேசாம வச்சுக்கோங்க. உங்களுக்கு லாபம் தான், மோசம் எல்லாம் கிடையாது. குறிப்பா கன்னிக்கு போகும் பொழுது, குரு கன்னி ராசிக்கு போகும்போது இன்னும் 2 வருஷம் முழுசா இருக்கு. கடகம் சிம்மத்தை கடந்து கன்னிக்குள்ள போகிறதுக்கு இன்னும் முழுசா 2 வருடங்கள் இருக்கு. 2.25 வருஷம் இருக்கு. அந்த கன்னிக்கு போகக்கூடிய இடத்துல மட்டும் நீங்க கோல்ட பாருங்க, அநியாயத்துக்கு ரேட் இறங்குவோம். இப்ப எப்படி ரேட் ஏறிட்டு இருக்கானோ அந்த இடத்துல இறங்குவோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்க ஷார்ட் இங்க நீங்க வாங்கினாதான் லாபம் கிடையாது, அங்க வித்தாலும் லாபம். ட்ரேடிங் பண்றவங்களுக்கு தெரியும். அங்க விக்கிறது நாங்க பை பண்ணது குறைவான ரேட்டுக்கு பை பண்ணி செல் நாங்க விக்கிறது சொல்லுவோம், பை செல் சொல்லுவோம். அந்த கான்செப்ட்ல பண்ணும்போது அங்கேயே லாபம் சம்பாதிக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ நாங்க எல்லாமே அதை ஆப்பர்ச்சுனிட்டியா பார்ப்போம். சோ கோல்ட பொறுத்தவரை பொதுமக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா பண்ணிக்கங்க. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வெயிட் பண்ணுங்க, நல்ல ரேட்டு தான் கிடைக்கும். ஏன்னா விலை மாற்றம் என்பது இந்த உலகத்துல நடந்துகிட்டே இருக்கும். நீங்க பிறந்தப்ப இருந்த ரேட் கிடையாது. ஒரு தண்ணி பாட்டில் 20 ரூபா கொடுத்து வாங்குறீங்க இன்னைக்கு, சரிங்களா? தண்ணி பாட்டில் வாங்காத காலத்துல தாண்டி இன்னைக்கு 20 ரூபா கொடுத்து வாங்குறோம். அப்போ கோல்டு மறுபடியும் வேலை ஏறதான் போகுது. ஆனால் எந்த காலகட்டத்தில இருந்து ஏறுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டத்தில இருந்து ஏறணும். அப்போ நீங்க கன்னி ராசிக்கு கடந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கையில வச்சுட்டீங்கன்னா மறுபடியும் ரேட் இன்னைக்கு இருக்கிற டபுள் ரேட். கோல்ட பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்க சார். கோல்டோட ரேட் ஏறிட்டே தான் இருக்கு. மக்கள் பார்த்து பயந்து அரண்டு போய் தான் இருக்கிறாங்க. கோல்ட தவிர்த்து அடுத்ததா வாங்கக்கூடியது வெள்ளி, சுக்கிரன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வெள்ளி, இந்த வெள்ளியோட ரேட்டும் ஏறுமா இல்ல வெள்ளியோட ரேட் இறங்குமா? நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அடுத்தது கோல்டுக்கு மேல வெள்ளி தான் நிக்கும் அப்படிங்கறதையும் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மைதானா சார்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கோல்டும் வெள்ளியும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தை தான். உதாரணத்துக்கு இப்படி மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, மட்டன் ரேட் ஏறும் போதெல்லாம் சிக்கன் ரேட் சேர்ந்து ஏறும். ஏன்னா நீங்க அடுத்த ஆப்ஷன் எதை சூஸ் பண்ணீங்க, ரேட் அதிகமாச்சுன்னா வெள்ளிதான் சார், அவ்வளவுதான் மேட்ரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஏறும். இன்வெஸ்டர்ஸ்க்கு பொதுமக்கள் வெள்ளியை ஆபரணமா தான் பயன்படுத்துறாங்க, வாங்கி வைக்க மாட்டாங்க. ஆனா இன்வெஸ்டர்ஸ் அடுத்தது எங்க போடுவாங்க, அடுத்த மெட்டல் எதுன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கு. வெள்ளி நம்ம நினைக்கிற ஆபரணமா மட்டும் பண்றோம்னு நினைக்கிறேன். இல்ல, கம்ப்யூட்டர் துறையில யூஸ் பண்றீங்க, கெமிக்கல் துறையில யூஸ் பண்றீங்க, போட்டோ பிலிம், அந்த காலத்துல போட்டோ பிலிம் இருக்கு, அதுல யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த வெள்ளி நிறைய இடத்துல சிப் எல்லாம் வருது பாத்தீங்கன்னா, அதுல யூஸ் பண்றாங்க. வெள்ளி இல்லாத இடமே கிடையாது. இன்னைக்கு ஏதோ புது ப்ராஜெக்ட் எல்லாம் நாங்க பார்த்த வரைக்கும் புதுசா ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணி அது வெள்ளியுடைய தேவை அதிகமா இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்குது. அப்ப அந்த இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது வெள்ளி அளவுக்கு அதிகமான கொள்முதல் செய்யறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ரேட் ஏறுது. சொல்ல போனா கோல்டு ஏறின ரேட்டை விட இந்த கடந்த 1 வருடத்துக்குள்ள வெள்ளியோட ரேட் அதிகமாயிருக்கு. கடந்த 3 மாசத்துக்குள்ள 20,000 ரூபாய் ஏறி இருக்கான். 20ல இருந்து 22,000 ரூபாய் ஏதோ கடந்த 2-3 மாசத்துல மட்டும் ஏறி இருக்கான். ஆனா கோல்டு அதோட அந்த அளவுக்கு ஏறல. ஆனா இந்த வெள்ளி அளவுக்கு அதிகமான ரேட். வெள்ளியோட ரேட் குறைவுதான், இல்ல நான் சொல்லல. ஆனால் ஏறின விகிதம் பாத்தீங்கன்னா கோல்டை விட இதனுடைய ஸ்ட்ரக்சர் ஹெவியா இருக்கு. அப்ப வெள்ளிக்கான தேவைகள் அதிகரிச்சிட்டு இருக்கு. ஆனா கோல்டு இறங்கும் போது வெள்ளியும் இறங்கும் என்பது கன்ஃபர்மேஷன். கண்டிப்பா. அதனால நீங்க கொஞ்சம் கவனமா தான் ட்ரேட் பண்ணிக்கணும். சிறப்பு. சோ மக்கள் தங்கமாக இருந்தாலும் சரி, வெள்ளியாக இருந்தாலும் சரி, விலை ஏறதான் செய்யும், ரேட் ஏறதான் செய்யும். ரொம்ப தெளிவா காய் நகர்த்தணும், தெளிவா இருக்கணும் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா. வருடங்களையும் கொடுத்துருக்கோம், நம்ம அந்த வருடங்களையும் ஃபாலோ பண்ணிக்கணும். நீங்க மொத்தமா இறங்கல, நான் 4 வருஷம் முன்னாடி சொன்னதை சார் என்ன இறங்கல கடகத்துக்கு போகும்போது இறங்கும்னு சொல்லிருக்கேன். கடகத்துல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்க ஆரம்பிச்சு அந்த 6 வருஷத்துல மைண்ட்ல வச்சுக்கோங்க. 6 வருஷம் கழிச்சு இதே மாதிரி ஒரு வீடியோ பண்ணும்போது அன்னைக்கு சொன்னீங்கன்னு சொல்லுவீங்க. கண்டிப்பா தெளிவா அன்னைக்கு பேசுவோம் சார் இதே விஷயத்த. நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன்.